அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக சத்துணவு வேலை வந்திருக்கு, அறிவிச்சிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு இந்த 2025 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங்கு, இந்த வேலை எங்கேருந்து வந்திருக்குது, என்ன கேட்டகரியில் வந்திருக்குது, இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி டோட்டலாக 38 மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதில் ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், என்ன ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அடுத்ததாக சம்பள விவரங்கள், ஓகேங்களா, இதுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்ன இந்த சத்துணவு வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும். இப்போ 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, அதுக்கான அப்டேட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் இருக்குமா இல்லையா, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே சொல்ல போகிறோம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அப்ளை பண்ணுற மூடு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதுக்கான அப்டேட்டு. ஸோ இது எல்லாமே சரிங்களா, A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி நீண்ட நாள் கழித்து வரக்கூடிய சத்துணவு வேலைகள்லாம் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, ரேஷன் வேலையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அரசு துறை வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே அஃபிஷியலாகவே நமது சேனலை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட வேண்டியதான், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ முக்கியமாக இல்லத்தரசிகள் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ, ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷனே வரலை, நீங்கள் ஃபேக்காக சொல்கிறீங்க. ஸோ இதில் இது வருமா வராதா, இதை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷ கணக்காக, நீங்கள் ஃபேக்கான நியூஸ் போடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நேற்றுக்கு யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்களோ தெரிஞ்சிருக்கும், நேற்றுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதே மட்டும் இல்லாமல் நம்ம தம்ப்நெயிலுமே அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பர் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணுமோ, இல்லை ஃபேக்கான நியூஸ் வேணும்னு, அதாவது ஃபேக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, எல்லாருக்கும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அஃபிஷியலாகவே இந்த சத்துணவு வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேட் கமெண்ட் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான், ஓகேங்களா. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துணவு அமைப்பாளர், ஓகேங்களா. இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு துறையிலேருந்து தான் அஃபிஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அஃபிஷியலாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இதில் 2024ன்னு போட்டிருக்குது. ஆனால் இது இப்போ டிசம்பரில் வந்ததுனால 2024 போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஜாப்போட லொக்கேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான், ஜாப்போட லொக்கேஷன் நான் எங்கள் ஊர்லேயே வேலை வாங்கிக்க முடியுமா, ஸோ அது நடக்குமா முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கியிருக்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அதனால் அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சத்துணவு மையங்கள் தான் உங்களுக்கு வேலை வழங்குவாங்க, சரிங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங். ஸோ சரிங்களா. ஸோ அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், சரிங்களா. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க.
டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8997 வேகன்சி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 வேகன்சி கம்மி 9000 வேகன்சி வந்து இந்த தடவை வந்திருக்குது. இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இவ்வளோ வேகன்சி 8997 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து 500லேருந்து 600 வேகன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஈஸியாக இந்த வேலையை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ், அதாவது 3 விதமான வேகன்சி தான். ஓகேங்களா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர். ஓகேங்களா, அடுத்தது கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிஃபைட் பட் பை த மேல் அண்ட் ஃபீமேல். அதாவது இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட சஜஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து இதில் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஐ சஜஸ்டடு பெண்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஏன்னா பெண்களுக்கான இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலைகள்லாம் சத்துணவு பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா, அதனால் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ, அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவேன். ஆனால் பெண்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் உங்களுக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, 20 வயசு இப்போ தான் எனக்கு தொடங்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. 20 வயசு கம்ப்ளீட்டாக ஆகிருக்கணும். அடுத்ததாக 35 வயசு வரைக்கும். ஓகேங்களா, 35 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் 4 வருஷம் வந்து வயது தளர்வு கொடுப்பாங்க. 35லேருந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூ கேட்டகரி எல்லாம் 40 வயசுக்கு அப்ளை பண்ணி, இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிட்டி ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் இந்த வயது தளர்வுன்றது கொடுப்பாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து சேலரி. இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்கும். ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. ஸோ இதுக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20,000 போட்டு, இது வந்து மேக்ஸிமம் சம்பளம் 20,000 போட்டிருக்காங்க. ஆனால் மினிமம் சேலரி மினிமம் நமக்கு வந்து ஒரு 5,000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 5,000-6,000 தான் நமக்கு வந்து சம்பளமே ஸ்டார்ட் ஆகும் இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 5,000-லேருந்து 6,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். பர் மந்த்துக்கு நீங்கள் 20-25,000 வரைக்கும் கூட இதில் வந்து நீங்கள் இன்கம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு சத்துணவு வேலைக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகே தான். அடுத்தது யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, 12th 10th ஓகேங்களா, நீங்கள் அதில் வந்து படிச்சிருந்தா கூட ஓகே தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் வந்து 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மென்ஷன் பண்ணலை, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்டேட்டாக நம்ம கொடுக்குறது. அடுத்தது நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா செலெக்ஷன். ஓகேங்களா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது நிறைய பேர் சந்தேகம். இதில் வந்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். முழுக்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. முழுக்க மெரிட் லிஸ்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு 10வது படிச்சிங்க அப்படின்னா அதில் எடுத்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியாக இன்டர்வியூ நடக்கும். அதன் மூலிமா தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததாக ஸ்டார்டிங் டேட் வந்து ஸ்டார்டிங் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியில் முதல் வாரத்துலேருந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அஃபிஷியல் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை மோட் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கான 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினி ஒர்க்கர் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனு, மினி ஒர்க்கர் நோட்டிஃபிகேஷனு, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன், இந்த மாதிரி 3 விதத்துக்குமானுமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனே கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் ஆன உடனே கண்டிப்பாக நானே வந்து வீடியோ போடுவேன். எல்லாருக்கும் நானே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.